ஹாய்ங்க. நேத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, என் பையன் யோகா கிளாஸுக்கு போயிட்டுருக்கான். அந்த சார் பார்த்தீங்கன்னா, சிலம்பமும், கராத்தேவும் கூடுதலா சொல்லிக் குடுக்க போறார் போல இருக்கு. அதுக்கான இனாகுரேஷன் ஃபங்ஷன் தான் இது. அது வெல்கம் டான்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க பாப்பா ஆடியிருக்காங்க. இவுங்க டான்ஸ் டீச்சரும் பார்த்தீங்கன்னா, அந்த சாரோட ஸ்டூடெண்ட் தான். யோகா கத்துட்ருக்காங்க அவங்க. அதனால பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இதில வந்து எங்க பையனும் யோகா பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த யோகா பார்த்தீங்கன்னா, ரிதமிக் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இதில ஆடுற கேர்ளும் வந்து பரதநாட்டியமும் ஆடுவாங்க, யோகாவும் கத்துட்ருக்காங்க. 2ம் பேலன்ஸ் பண்றாங்க. எங்க பாப்பாவும் யோகாக்கு போயிட்டுருந்தா. ஆனா, அவளால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால விட்டுட்டாங்க. நெறைய ஃபார்மேஷன் ஆஃப் யோகாலாம் நேத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலம்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த பேரா பண்றது, அப்புறமா இந்த தண்ணி இதில பார்த்தீங்கன்னா, தண்ணி வச்சு சுத்துனாங்க. நிஜமாவே லாஸ்ட்டா குடிச்சு காமிச்சாங்க. ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழ விழல. அப்புறம் வந்து இந்த சிலம்பம் இதில இருக்கிற ஒரு மாஸ்டர் தான் வந்து யோ சிலம்பாட்டம் சொல்லிக் குடுக்க போறாருங்களாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இது எல்லாம் கழட்டுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. அவங்க எப்படி சீக்கிரமா ரெடி பண்ணிடுறாங்கன்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் கழட்டி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது எப்படியும் ஒரு 4 நாள் அங்கேயே இருக்கும். அந்த பெட்டு மேலேயே இருக்கும். அப்புறமா பார்த்து எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோங்க. அவ்வளோதாங்க. பாய்.